ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவை உனக்கு பிடிக்கும்னா நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. இன்னும் சரியாக 3 நாளில் நீ கேட்டதையெல்லாம் உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்க போகிறதில்ல. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எதுவுமே நடக்காது முடியாதுன்ற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை. நம்பிக்கை இழந்து தோற்றதாக நினச்சி துவண்டு போயிருக்கும் உனக்காக எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். சூரியன் அஸ்தமனம் ஆகி இருக்கும்போது இரவு பொழுதில் விண்மீன்கள் எப்படி ஜொலிக்குமோ அதே போல இருண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கையில் இப்போது வெளிச்சத்தை கொடுத்து ஜொலிக்க வைப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்துட்டேன் என் செல்லமே. துன்பங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு மின்மினி பூச்சியாய் ஒளிகாட்டுவதற்கும் நட்சத்திரமாய் ஜொலிக்க வைப்பதற்குமாகவே இந்த வராகி அம்மா உனக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறேன். நான் கொடுக்க போகிற வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டீன்னா அதன் மூலமாக நிச்சயம் உன் வாழ்க்கை சூரிய ஒளியாய் பிரகாசித்து ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு நான் தயாராக தான் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ எதையெல்லாம் இழந்து நிற்கிறியோ அது எல்லாமே 2 மடங்கா 3 மடங்கா ஏன் பல மடங்கா உனக்கு திருப்பி தர வந்துட்டேன் என் செல்லமே. நீ கலங்கி கவலைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இப்போது உன் வாழ்க்கையில் சரியாகும்படி நான் செய்ய போகிறேன். உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கு பல மடங்காக பலனை வெற்றிகரமாக உன் கைகளில் தர்றேன். நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் உழைப்பை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா, தொடர்ந்து உன் முயற்சிகளை செய்யும்போது எல்லா கடன்களும் கஷ்டங்களும் தீர்ந்து நீ நிம்மதி பெருமூச்சு விடும்படி நான் செய்வேன். செல்வ வளமிக்க சந்தோஷமான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா உனக்கு அமைச்சு தரேன். உன் உழைப்புக்கு ஏற்றாற் போல நல்ல வருமானம் உண்டாகும். தங்குதடை இல்லாமல் நீ சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த வராகி அம்மாவே உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. நல்லது நடக்கும்னு வழி மீது விழி வைத்து காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்ற நான் வந்துட்டேன். உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். என் அருளால் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். நீ சிறப்பாக வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். என்னுடைய கருணையும் என் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மனசில் 1000 குழப்பங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. குழப்பத்தோடு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் மனசை ஆறப்போடு. விதி உனக்கு எதிராக இருந்து எப்படி தான் கஷ்டமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்தாலும் அதை சரி செஞ்சு என் அருளால் உன் வாழ்க்கையை சிறப்பான ஒளிமிக்க வாழ்க்கையாக நான் மாற்றி தருவேன். உன் இடர்களையும் துன்பங்களையும் களைந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் என் செல்லமே. நீ போகும் பாதையில் உனக்கு ஊன்றுகோலாய் நான் இருந்து உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். சில நேரங்களில் நீயே மனசு உடைஞ்சு போய் வராகி அம்மா நான் ஏன் வாழணும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்த, எனக்கு ஏன் இந்த பிறவியை கொடுத்த, எனக்கு ஏன் இவ்வளவு சித்திரவதைன்னு அழுது குமைந்தாய் அல்லவா. உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியாமல் இல்லை என் செல்லமே. இந்த பிறவியே கர்ம வினைகள் தான் உனக்கு கிடச்சிருக்கு. அந்த கர்ம வினையில் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்து சேரும்போது, தீவிரம் அதிகமாக இருக்கும்போது உன் செயல்களில் கொஞ்சம் தோல்வி உண்டாகுமே தவிர நீ இப்படியே தோத்து போய் வாழும்படி இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். இதுவரைக்கும் உனக்கு நடக்காத விஷயங்களும் கிடைக்காத விஷயங்களும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ செய்யும் செயல்கள் எல்லாமே தோத்து போகுதேன்னு நீ துவண்டு போகாதே. இப்போதுதான் உனக்கான புண்ணிய கணக்கு ஆரம்பமாக போகுது. நான் உன் கூடவே இருந்து நிச்சயம் உன்னை வழி நடத்துவேன். எந்த விஷயத்திலும் நான் உன்னை தோற்று போகவோ சரிந்து போகவோ விட்டுட மாட்டேன். இனிமேதான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் உயரப்போகிற. சில நேரங்களில் நீ என்கிட்ட வந்து எனக்கு மட்டும் ஏமா தாயே இவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்குற, எனக்கு என்ன செய்கிறதுன்னு புரியலை, எனக்கு வழியும் இல்லை, எனக்கு வாழவும் முடியலைன்னு மனவேதனை கொள்கிறாயல்லவா. உன்னை சுற்றி எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ மட்டும் ஏன் கஷ்டப்படணும்னு யோசிக்கிற.
உன் வாழ்க்கைக்கு விடிவு காலமே வராதோன்னு நீ பயப்படுற. இந்த வராகி அம்மா உன்னை ஒருபோதும் தனியாக விடவில்லை என்பது உனக்கு புரியவில்லையா? நான் உன் கூடவே இருந்து நீ செய்கிறதையும் சொல்கிறதையும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். அப்புறம் எதுக்காக அழுது புலம்புகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்தே ஆகணுன்றது உன் தலையெழுத்து. ஆனால் அந்த வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுன்றத என் கைகளுக்குள்ளே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போக செஞ்சு என் கடைக்கன் பார்வையில் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ இன்னும் இன்னும் சிறப்போடு பொலிவாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்ல வேண்டியதுதான். கண்டிப்பாக நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்லும் உனக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வெற்றி பெறுமாறு நான் செஞ்சு தருவேன். எப்போதும் போல இப்போதும் உனக்கு சில மன சங்கடங்களும் வருத்தங்களும் இருப்பது எனக்கு தெரியும். நீ எல்லாருக்கும் நன்மை செய்தாலும் மற்றவங்க உனக்கு நம்பிக்கை துரோகத்தை மட்டுமே செய்கிறாங்களேன்னு தானே நீ கவலைப்படுற. யாருக்காக நீ தியாகம் செய்கிறையோ அவர்களே உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு அதிக சங்கடத்தை கொடுப்பதும் எனக்கு புரிகிறது. யார் உன்னை காயப்படுத்தினாலும் யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் அதுக்காக நீ கலங்க வேண்டாம். ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக நீ புரிஞ்சுக்கோ. கர்ம விதையானது, அதாவது உன் கர்ம வினையானது உன் தலைவிதியாக எதை எழுதி வச்சிருக்கோ அதையும் தாண்டி என்னால் உனக்காக நல்லதை செஞ்சு தர முடியும். நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் எல்லாரும் உனக்கு சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து உன்னை துக்கப்படுத்தி உன்னை துரத்தி அடிக்கிறார்களே, உன்னை துயரத்தில் ஆழ்த்துகிறார்களேன்னு நீ வருத்தப்பட வேணாம். உன் மனசாட்சிக்கு ஏற்றால் போல உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். தாமரை இலை தண்ணீர் போல நீ ஒட்டியும் ஒட்டாமல் இந்த உலக வாழ்க்கையை ஒரு விதமாக எதிர்கொண்டு வாழ்ந்தாக கற்றுக்கோ. ஏன்னா எல்லா விஷயத்திலும் ரொம்ப இணைஞ்சுக்கிட்டும் ரொம்ப இணக்கத்தோடும் ரொம்ப அன்போடும் எல்லார் மீதும் ரொம்ப அக்கறையோடும் பாசத்தோடும் இருந்தினா அது இந்த உலக வாழ்க்கைக்கு சரி வராது என் செல்லமே. தாமரை இலை தண்ணீர் போல கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமலும் பேசியும் பேசாமலும் எல்லாமே ஒரு அளவோடு வச்சுக்கிட்டு அன்பும் பாசமும் கூட அளவோடு இருக்கும்படி தான் நீ வாழணும். அப்படி இந்த உலக வாழ்க்கையை நீ வாழும்போது என் பாதங்களை நீ வணங்கியதன் காரணமா, உன் வாழ்க்கையை என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு சமர்ப்பித்ததின் காரணமா நானே உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு தருவேன். நீ எப்போதும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால் யாராவது உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் எல்லா குறைகளையும் குற்றங்களையும் பெருந்தன்மையோட மறக்கவும் மன்னிக்கவும் தயாராகு. நீ இழந்த பொன்னையும் பொருளையும் திரும்ப சம்பாதிக்க முடியும். ஆனால் காலம் போச்சுன்னா அது திரும்ப வராது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான காலத்தை இந்த வராகியமாக உருவாக்கி தர்றேன். வாழ்க்கைங்கிறது பிரார்த்தனைகள் தான். நீ நம்பிக்கையோடு என்னிடம் பிரார்த்தனை செய்கிற எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றி பெற கொடுப்பேன். உன்னுடைய செயல்கள் எல்லாமே உனக்கு நல்லபடியாக அமையும்படியும் வெற்றியை தரும்படியும் நான் செய்ய போகிறேன். எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம தெளிவாக ஒரு விஷயத்தை யோசித்து நல்ல முறையில் சிந்தனை செய்து உன் செயல்களை முழு கவனத்தோடு செய்ய ஆரம்பி. நீ வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா, உன் பிரார்த்தனைகள் நடக்குமா நடக்காதான்னு உன் ஆள் மனசில் எப்போதும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. உன் காரியம் அனைத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நிச்சயம் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா உன் விருப்பங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். தினமும் ஒரு விஷயத்தை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது நடப்பதற்கு தடைகள் வந்துடும். அதாவது மண்ணுக்குள்ளே விதையை போட்டு புதைச்சி வச்சுட்டு இது முளைக்குமா முளைக்குமான்னு தினமும் சந்தேகப்பட்டு கையில் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா அது முளைக்காது. நீ சந்தேகப்பட்டதே அதுக்கு தடையாக வந்துவிடும் தானே. அதே போலதான் வாழ்க்கையிலும் எப்போதும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையை வச்சுக்கணுமே தவிர நடக்குமா நடக்குமான்னு யோசிக்கவும் சந்தேகப்படவும் கூடாது. நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லா நல்லதையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். திடமான உறுதியான மனசோடு இருக்கும் உனக்கு என் அருளால் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என் செல்லமே. நீயும் உன் குடும்பமும் இந்த உலகத்தில் நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ பிரார்த்தனை செய்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்.
அடுத்தவங்களை வாழ்த்துவதன் மூலமாக உன் மனசுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உனக்கு ஒரு மன திருப்தியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இதையெல்லாம் நீ செஞ்சு பார்த்தாதான் அந்த சந்தோஷம் உனக்கு புரிய வரும். அதனால எப்போதும் மற்றவங்களுக்கு உதவி செய். யாராவது நல்லது செஞ்சாங்க, யார் வாழ்க்கையிலையாவது நல்லது நடந்துச்சுன்னா அதற்காக அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல பழகு. இதன் மூலமா உன் உடல் நலமும் மனநலமும் மிகவும் அழகாக அமைதியாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு மிகவும் முக்கியம் உடலும் மனசும் தானே. உன் உடல் நலமும் மனநலமும் எப்போதும் அமைதியாக இருப்பதற்கு இந்த வராகி அம்மா நானும் என்னால் முடிஞ்ச உதவியை நிச்சயமாக உனக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த உலகத்தில் இனிமையாக பேசக்கூடிய மனசு உள்ளவன் தான் இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தன் வசப்படுத்தி கொள்ள முடியும். நீ எல்லாரிடமும் இனிமையாக பேசும்போது உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி கதவுகள் திறக்குமே செல்லமே. நல்ல செயல்களை செய்யக்கூடிய உனக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். கடமை தவறாதவர்களாக எல்லாவற்றையும் சரியாக செய்பவர்களால் மட்டும்தான் கடவுள் மீது பக்தி செலுத்த முடியும். நீயும் உன் கடமையை சரியா செய். எல்லார்கிட்டையும் இனிமையாக பேசி அன்போடு பேசி கருணையோடு நடந்து இந்த உலகத்தையே உன் வசப்படுத்தி கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ கோபப்பட வேண்டாம். கோபப்படாம அமைதியா பொறுமையா அனைத்தையும் கையாளக்கூடிய பக்குவம் வந்துருச்சுனாலே உனக்கு ஞானம் வந்து விட்டதாகவே அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் அமைதியா பொறுமையா கையாள கற்றுக்கோ. அதுதான் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று செல்லமே. மனசுல உறுதியும் செயலில் ஒழுக்கமும் உனக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றியா வந்து சேரும். உண்மையும் நேர்மையும் கொண்டு வாழும் நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ துணிச்சலோட அனைத்தையும் எதிர்த்து வாழ்ந்து ஜெயிக்க முடியும். உனக்கு துணையாக இருப்பது இந்த வராகி அம்மான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. கழுத்தளவு துன்பமும் துயரமும் உன்னை நெருங்கி வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு வருத்தப்படாம இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கவே. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான அனைத்தையும் இன்னும் 3 நாளில் நான் சிறப்பாக நடத்தி முடிச்சு தரேன்.